ஆனந்தி, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் போலீசார் விசாரணை உயிரிழந்த சம்பவம் என்பது தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து தீவிர நடவடிக்கை என்பது அடுத்தடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் மிக முக்கியமான உத்தரவை டிஜிபி பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவு என்பது அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க வேண்டும். இனி அங்கீகரிக்கப்படாத எந்த சிறப்பு தனிப்படைகளும் செயல்படக்கூடாது, உடனடியாக அதை கலைக்க வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவை அடிப்படையில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த விவகாரம், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற விவகாரத்தை பொறுத்தவரையிலும் மானாமதுரை டிஎஸ்பி தலைமையில் தான் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரித்திருக்கிறார்கள். அந்த விசாரணை அடிப்படையில் தான் அதை விசாரிக்கும் போது அஜித்குமார் மிக கடுமையாக போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த தனிப்படையை சேர்ந்த 6 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதில் 5 பேர் கைது செய்யப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று எஸ்பியும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இப்படியாக மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையில் தான் இந்த தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இனி வருகின்ற நாட்களில் தமிழகம் முழுக்க எந்த ஒரு இடத்திலும் தனிப்படைகள், அதாவது அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் என்பது செயல்படக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதை உடனடியாக அனைத்து தனிப்படைகளையும் கலைக்க வேண்டும். அவர்கள் எந்தவித விசாரணையும் ஈடுபடக்கூடாது என்று டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் முக்கிய வழக்குகளை தவிர மற்ற வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அந்த வழக்குகளுக்கு உயர் அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் தனிப்படை என்பது அமைக்கக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட தனிப்படையாக இருந்தாலும் கூட முக்கிய வழக்குகளை தவிர மற்ற வழக்குகளுக்கு உயர் அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் தனிப்படைகள் அமைக்கக்கூடாது. அப்படி தனிப்படைகள் அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அது அங்கீகரிக்கப்பட்ட தனிப்படைகளாக இருக்க வேண்டும். அதுவும் உயர் அதிகாரிகள் அனுமதி பெற வேண்டும். உயரதிகாரிகள் அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகுதான் தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கப்பட வேண்டும். அன்அபிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் இனி செயல்படவே கூடாது. இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கு விசாரணைக்கு யாரும் அழைத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால், அதாவது இந்த வழக்கு விசாரணைக்காக அஜித்குமாரை போலீசார் அழைத்து சென்றார்கள். அதுபோன்ற ஒரு வழக்கு விசாரணைக்காக யாரையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை நேர்ந்தால் உடனடியாக அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பிறகுதான் விசாரணைக்காக அழைத்து செல்ல வேண்டும். முறையாக இன்னாரை இதற்காக அழைத்து செல்கின்றோம், இந்த விசாரணை நடைபெற உள்ளது, இந்த இடத்தில் நடைபெற உள்ளது உள்ளிட்ட விவரங்கள் அடங்கி இந்த நோட்டீஸ் என்பது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அது அவருக்கு அனுப்பப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவரை விசாரணைக்காக யாராக இருந்தாலும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முறையும் இனி தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். இதை முக்கியமாக மண்டல ஐஜிக்கள், மாநகர காவல் ஆணையர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இனி எந்த இடத்திலும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட எந்த பகுதியிலும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் செயல்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒரு அதிரடியான உத்தரவை டிஜிபி பிறப்பித்திருக்கிறார். ஆனந்தி.